மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். அதன் நேரலையை பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கே அந்த சமாதியின் அருகே மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களுடைய இரு கைகளை கூப்பி வணக்கம் தெரிவிக்கும் வகையில் ஜெயலலிதாவின் சமாதியில் தற்போது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் எல்லாம் முடிவடைந்து இன்றோடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவடைகிறது. இந்த கூட்டத்தொடர் முடிவடைந்த பிறகு தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் தற்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்தி வணங்குகிறார்கள். கடந்த மாதம் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. அது இன்றோடு நிறைவு பெற்றது. தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் சட்டப்பேரவையை ஒத்திவைத்திருக்கிறார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை முடித்துவிட்டு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் ஆகிய அமைச்சர்கள் தற்போது அங்கே வந்து வணங்குகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். முருகேசன், தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி அங்கே அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய இன்றைய திட்டம் என்ன? கடந்த காவல்துறை மானிய கோரிக்கை என்பது 6ஆம் தேதி 7ஆம் தேதி போலீஸ் மானிய கோரிக்கை நடைபெற்றது. அப்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதே போல் தற்போது கூட்டத்தொடர் சிறப்பாக நடைபெற்றதற்காக அமைச்சர்களுடன் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார். தற்போது அங்கே எத்தனை அமைச்சர்கள் குழுமி இருக்கிறார்கள் முருகேசன்? அமைச்சர் ஜெயக்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் பலரும் அங்கே வந்து கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே துறை ரீதியாக சில அமைச்சர்கள் தங்களோட மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அமைச்சர்கள் தனியாக வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கொண்டிருந்தனர். தற்போது கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதால் முதல்வருடன் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றோடு நிறைவடைந்திருக்கும் நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும் தற்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்று வந்தது. இன்றோடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்திருக்கும் நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைவரும் அங்கே வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு முருகேசன் உங்களுக்கு நன்றி. சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு பின்னாலும் ஆட்சி அதிகாரத்தில் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார்கள். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய லட்சியத்தை நாங்கள் இன்றைய தினம் நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்குது. மக்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்க அரசு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். ஏற்கனவே எங்களுடைய அமைச்சர்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவர் நடிச்சிட்டு இருக்காரு, அரசியலை பற்றி தெரியாது. அரசியலுக்கு வந்த பிறகு அதை பற்றி சொன்னால் நாங்கள் தகுந்த பதிலை தருவோம். நீங்கள் பத்திரிகையாளர் மாவட்டத்திலிருந்து உங்கள் பத்திரிகையாளர்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன என்பதை பார்த்தார்கள், நீங்களே தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. தடை செய்யப்பட்ட பொருட்கள் தமிழகம் முழுவதும் கிடைக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதனை தடுப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கு? நான் சட்டமன்றத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். அரசு எடுத்த நடவடிக்கை இதே புரட்சித் தலைவி அம்மா 2013 என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, 2014 எடுத்தாங்க, 2015 என்ன எடுத்தாங்க, 2016 என்ன எடுத்திருக்கணும், இப்போ என்ன எடுத்திருக்கணும் என்பதை புள்ளி விவரத்தோடு நான் சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறேன். என்னென்ன வழக்குகள் யாரெல்லாம் விட்டுறாங்க, எத்தனை வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது, எவ்வளோ தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளோ வசூல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம், எவ்வளோ ஃபைன், அதுக்கு உண்டான
பெனால்டி எவ்வளவு வசூல் செய்யப்பட்டிருக்கின்றது எல்லாம் தெளிவாக சட்டமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆளும் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளர் நமது எம்ஜிஆரில் உங்க முதலமைச்சர்கள் பற்றியும் அமைச்சர்கள் பற்றிய செய்திகள் வராமல் இருக்கு. இன்றைக்கு கூட நமது எம்ஜிஆர் வந்திருக்குது, என்னுடைய படம் வந்திருக்குது. வராம செய்திகள் குறிப்பா நீங்க ஜனாதிபதி தேர்தல் நீங்க கூட தான் எல்லா நேரத்திலும் போடுறீங்களா? நீங்க எல்லாம் போடுறது இல்ல, ஒரு சில நேரத்தில் போடா விட்டுருக்கீங்களா? நீங்க எடுக்கிற அத்தனை தொலைக்காட்சியுமே எங்க படத்தை காட்டுறீங்க கிடையாது. அதிகாரப்பூர்வ நாளேடுன்றது வேற தானே சார்? தினந்தோறும் வந்துட்டு இருக்குது, அதுல எந்த தடையும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடிய பணி எப்ப துவங்கும்? மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடம் கட்டுவதற்காக இப்பொழுது பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கின்றோம். அதற்கு வடிவமைப்பு ஆர்கிடெக்ட் இருந்து அருமையான வடிவமைப்பு பெறப்பட்டு சிறப்பான கட்டடம் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த நினைவு மண்டபம் எழுப்பப்படும். பணிகள் எப்போது சார் துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு? நினைவு மண்டபத்துக்கான பணிகள் அதாவது சில வரமுறைகள்லாம் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ பத்திரிகையில் செய்தி விட்டு அவர்கள் வடிவமைப்பு கொடுத்த பிறகு அப்புறம் டெண்டர் கோடப்பட்டு டெண்டர் இறுதி செய்யப்பட்டு அப்புறம் தான் பணி துவங்க முடியும். தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் இந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசும்போது கூட முதலமைச்சருடைய வீடு நாட்டுடைமை ஆக்கணும் அந்த மாதிரிலாம் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எல்லாம் அவருடைய கருத்துக்கள், அவருடைய சொந்த கருத்துக்கள். தற்போது பிளவுபட்ட அணிகள் இணைய வாய்ப்பு இருக்கா இல்லையா? மீண்டும் பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும்? வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சிறப்பாக நடைபெற்றதாகவும் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். அனைத்தையும் நாம் நேரலையில் பார்த்தோம். இது குறித்த செய்தியினை பிறகு விரிவாக பார்க்கலாம்.